ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் அக்டோபர் 5ஆம் தேதிக்கு மாற்றம். அக்டோபர் 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. மதுரை, பெங்களூரு, சென்னை, நாகர்கோவில் இடையே வந்தே பாரத் ரயில் சேவை. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட், லக்னோ இடையேயும் வந்தே பாரத் ரயில் சேவையை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. தமிழகத்தை வலம் வந்த வந்தே பாரத் ரயில் பயணிகள் உற்சாக வரவேற்பு. செப்டம்பர் 8ஆம் தேதி அமெரிக்கா செல்கிறார் ராகுல் காந்தி. பல்கலைக்கழக மாணவர்கள், கல்வியாளர்கள் மற்றும் மக்களுடன் கலந்துரையாடுகிறார். தமிழகத்தில் கூகுள் நிறுவனம் மூலம் AI தொழில்நுட்ப ஆய்வகங்களை அமைக்க புரிந்துணர்வு. முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் கூகுள் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்து. தேசிய கல்விக் கொள்கையில் இணைந்தால்தான் நிதி தருவேன் என்ற முடிவில் மத்திய அரசு. ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்க முடியாத நிலை, மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்க முடியாத சிக்கல் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. கொள்ளிடத்தில் தடுப்பணை ஆற்றில் அழித்துச் செல்லப்பட்ட விவகாரம். புதிய அணை கட்டக்கோரி வரும் 5ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளிநாடு சென்று விட்டதால் தமிழகம் அமைதி நிலைக்கு திரும்பியுள்ளது. சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் விமர்சனம். செங்கல்பட்டு மாவட்டம் புத்தேரியில் போலீசார் நடத்திய அதிரடி சோதனை. போதைப் பொருட்கள் பறிமுதல், 21 பேர் கைது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2 மாதங்களுக்கு போராட்டம் நடத்த தடை உத்தரவு. செப்டம்பர் 9ஆம் தேதி முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு தடை விதிப்பு. பொள்ளாச்சி அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் எதிரே வந்த இருசக்கர வாகனங்கள் மீது அடுத்தடுத்து மோதிய விபத்து. 2 பரிதாபமாக உயிரிழப்பு. தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் அருகே தனியார் பட்டாசு கிடங்கில் வெடி விபத்து. சம்பவ இடத்திலேயே 2 உயிரிழப்பு, படுகாயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் அனுமதி. முகேஷ் பதவி விலக கோரி காங்கிரசார் முற்றுகை போராட்டம். போலீசார் தடியடி, பரபரப்பு. கேரவனில் ரகசிய கேமரா பொருத்தியதாக தந்தி டிவி பேட்டியில் கூறிய ராதிகா. சிறப்பு விசாரணை குழு நடிகை ராதிகாவிடம் விசாரிக்க திட்டம். பெண்களுக்கு எதிரான அவலங்களை தட்டி கேட்க வேண்டியவர்கள் அமைதி காக்கிறார்கள். பாலியல் தொல்லை விவகாரம் தொடர்பாக தந்தி டிவி பேட்டியில் நடிகை விசித்ரா கருத்து. தெற்கு ஆசியாவிலேயே முதல் முறையாக சென்னையில் இரவு நேர ஃபார்முலா 4 கார் பந்தயம். பயிற்சி போட்டியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். சென்னையில் நடைபெறும் ஃபார்முலா 4 இரவு நேர சாலை கார் பந்தயம். போட்டியை காண ஆர்வமுடன் குவிந்த பார்வையாளர்கள். காரில் சாகசம் செய்து அசத்தும் வீரர்கள்.
சீறி பாயும் கார்கள், பார்வையாளர்கள்